இங்க சோழன் ஒரு பக்கம் நிலா கிட்ட எப்படியாவது லவ் சொல்லலாம்னு சொல்லி அவங்கள பீச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க போய் அவங்க பேசலாம்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ள சோழனோட ஃப்ரெண்டும் இன்னொருத்தங்களும் சேர்ந்து இங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்த்துட்டு நிலாவும் இங்க பாருங்க, நாம முதல்ல அங்க நடக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை சமாதானம் பண்ணி விடுவோம், ஏன்னா ஒரு பொண்ணும் பையனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிலா சோழனை கூட்டிட்டு போறாங்க. அங்க பக்கத்துல போகும்போது தான் தெரியுது சோழனுக்கு அங்க இருக்கிறது தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு என்னாச்சுரா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவரும் இந்த மாதிரி நான் 4 வருஷமா அந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, ஆனால் அந்த பொண்ணு என் கூட நான் லவ் பண்ணவே இல்லை, நான் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? இந்த மாதிரி நான் அவன் மேலே எந்த அளவுக்கு ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா, அதை ஒத்துக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னா அவள் பண்ண மாட்டேன்றா, என்னை மறுக்கிறா அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் அந்த பொண்ணும் இங்கே பாருங்க, நான் உண்மையாலுமே இவரை லவ் பண்ணலாம் இல்லை, இவரை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்தேன், ஒரு டைம் கூட எனக்கு இவர் மேலே இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு வரவே இல்லை, அதாவது அவரை கல்யாணம் பண்ணுன்ற ஈர்ப்பு எனக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி இவங்களோட பிரச்சனையும் இங்க நிலா சோழனோட பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இந்த விஷயத்துக்கு நீங்க என்னதான் பதில் சொல்வீங்க அப்படின்ற மாதிரி இங்க நிலாவையே கேட்குறாங்க. அப்போ நிலாவும் இங்க பாருங்க, எனக்கு உங்க மேல விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நீங்க வேணா என் மேல விரும்பி இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, நீங்க ஒருத்தரை கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல, அவங்க மனசுல ஆசை வந்தா மட்டும்தான் அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க நிலாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே இங்க சோழனுக்கு தெரிஞ்சிருது. அப்போ கண்டிப்பா நம்ம நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் நிலா அந்த கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் நம்மளோட லவ்வையும் ஏற்றுக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அவரும் அமைதியாக அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு நகர்றாங்க. அதுக்கப்புறம் எங்கள் நிலாவும் எங்கள் சோழன் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கல்ல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே சோழன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க, அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நான் சும்மா தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி அவரும் இந்த மனசில் இருக்கிற உண்மையை சொல்லாமல் மறைக்கிறாரு. ஆனால் நிலா ஒரு பக்கம் என்னென்னு ஓப்பனாக பேசுங்க, என்ன விஷயங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே சோழன் இருந்துக்கிட்டு இல்லைங்க, நாளைக்கு டிவோர்ஸுக்கு போகிறோம்ல, அதில் உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா அப்படிங்கிறத கேட்க தான் பார்த்தேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் அதை நினச்சி பயப்படுவீங்கல்ல கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் சமாளிக்கிறாரு. அப்போ நிலாவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எப்படியாவது இந்த டிவோர்ஸை வாங்கிட்டேன்னா உங்களுக்கும் எனக்கும் ஃப்ரீ கிடச்சிரும், அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி இங்கே நிலா சொல்லிட்டு வேகமாக வீட்டை பார்த்து 2 பேர் கிளம்புறாங்க. இப்படி இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு வீட்டில் இங்கே சேரனும் எப்படியாவது நிலாவும் சோழனும் என்ன பண்ண போகிறாங்க, சொல்லப்போனால் சோழன் சொல்கிற விஷயத்த நிலா ஏற்றுக்குவாளா அப்படின்ற மாதிரி ரொம்ப தயக்கத்தோட அவரும் இங்கே நிலாக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் வராரு. வந்துட்டு என்னாச்சுன்னு எதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இங்கே சேரனும் சோழன் நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறத சொன்னான்டா, அதனால தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, ஏதாவது பண்ணிட்டாங்களா இல்லை நிலா கோச்சிக்கிட்டாலான்னு கூட தெரியல, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வர்றதுக்காக அப்படின்ற மாதிரி இங்கே சேரன் சொல்கிறாரு. இப்படி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நிலாவும் சோழனும் வராங்க. நிலா வந்த உடனே நிலா கிட்ட லைட்டாக இந்த பக்கம் நிலா கிட்ட சேரன் ஒரு பிட்டை போட்டு பார்க்குறாரு. அப்போ அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சாதாரண பதில் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே இன்னொரு பக்கம் சோழனும் எதுவுமே பேசாமல் தயக்கத்தோட உள்ளே போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. சொல்லப்போனால் அவங்களும் என்னாச்சு இவங்களுக்குள்ள அப்போ ஒன்று சேரலையா, ஒன்று சேர வாய்ப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் இங்கே சேரன் பாண்டியன் பல்லவன் சொல்லிட்டு இங்கே சோழனை கூப்பிட்டு என்னாச்சுரா உன் மனசில் இருக்க விஷயத்த நீ நிலா கிட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நிலா கிட்ட நான் எப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரி அங்கே பீச்சில் நடந்த விஷயத்தை வச்சு இங்கே இவங்களும் பேசுகிறாங்க. பேசிட்டு இங்கே சோழன் ரொம்ப வருத்தப்பட்டு இல்லைண்ணே, இதுக்கு மேலே நிலா என் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவள் என்னை விட்டு டிவோர்ஸ் வாங்கணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கா, ஏன்னா அவள் என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறானே, நான் அவளை ஃப்ரீ பண்ணி விட்டால் போதும்னு நினைக்கிறா, அதனால தான் அவள் இதுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவள் இஷ்டப்படி அவள் டிவோர்ஸ் வாங்கிட்டு போட்டு விடுனேன், என் லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டுட்டே போகிறேன், எனக்கு நிலா கிடைக்கலனாலும் பரவாயில்ல விடு, நான் அப்படியே தனியால் கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப மன வெறுத்து போயிட்டு சோழன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ பாண்டியும் சேரனை பார்த்து இங்கே பாருண்ணே, இந்த மாதிரி இவன் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான் கிறுக்குத்தனமா, நாம தான் ஏதாவது ஒன்று பண்ணி நிலா கிட்ட பேசணுன்னு அப்படின்ற மாதிரி இங்கே சேரன் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட சேரனும் சரி விடுறா நான் பார்த்துக்கிறேன், காலையில் நிலா கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்து தூங்க சொல்லிடுறாரு. தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் இங்கே நிலாவும் லீவை போட்டுட்டு டிவோர்ஸ் வாங்குறதுக்காக இங்கே கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ போகிறதுக்காக இங்கே எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அப்போ சோழனும் சாமி கும்பிட்டுட்டு முதல்ல வெளியில் போயிடுறாரு. அடுத்தபடியாக நிலாவும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கப்போ சேரனும் இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், சொல்லப்போனால் இப்போ நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக தான் கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டமா, அதே மாதிரி நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் இப்போ பிரிஞ்சு போகிறதுனால கண்டிப்பாக இது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறமா, உங்கள் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட நிலாவும் இல்லைண்ணே, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போகிறது தான் சரிண்ணே, இந்த டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் இங்கே சோழன் அவரோட வாழ்க்கையும் நான் என்னோட வாழ்க்கையும் பார்த்துட்டு போக
பார்க்க முடியும். அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இங்கே ஒரே கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு வேண்டிக்கங்கண்ணே, எங்கள் 2 பேருக்கும் சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் வேகமாக வெளியேறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே சேரனுக்கே ஒன்றுமே தாங்க முடியல. ஏன்னா சோழனோட முகம் அப்படி ரொம்பவே வாடி போச்சு. அவர் நிலா தன்னை விட்டு பிரிய போகிறா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரால் கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்க முடியல. இப்படி இந்த சோகத்தோடய அவங்க ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த வக்கீலும் இங்கே சோழன் கிட்ட என்னாச்சு சார், நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது கேட்ட சோழனும் ஓகே மேடம், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் பேசி பார்த்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக என் ஒய்ஃப் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம், நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிடுறாங்க. உடனே அதை கேட்டுட்டு அந்த வக்கீலும் சரிங்க, நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு 1/2 hour டைம் ஆகும், நான் இந்த ஃபார்ம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு போகும்போது உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்கிட்டையும் சொல்லி நிலாவையும் வெளியிலே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காலையில் சாப்பிடாம வந்திருப்பாங்க. அதனால சரி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க கோர்ட்டோட கேன்டீனில் போய் சாப்பிட்லான்ட்டு சோழன் நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட் ஆர்டர் பண்ணி இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நிலாவும் ரொம்ப கேஷுவலாக எங்கள் சோழன் உங்களுக்கு லைசன்ஸ் எப்போ வாங்க போனோம், சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப நாளாக சும்மாவே இருக்கீங்களா வீட்டில், சொல்லப்போனால் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறது ரொம்பவே போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சோழனுக்கு ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான், லைசன்ஸ் வர இன்னும் 2 நாளில் வாங்க போகணும், அது மட்டும் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் எப்பவும் போல கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன், என் மனசும் கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நிலாவும் மனசு சரியாயிடுமா, ஏன் இப்போ மனசு டல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சோழன் தான் மனசில் எந்த அளவுக்கு வேதனை இருக்குது அப்படிங்கிறத இங்கே நிலா கிட்ட வெளிப்படுத்தலான்னு தான் தோணுது. ஆனால் வெளிப்படுத்தினா அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் இல்லை இந்த மாதிரி வேலைக்கு போகாமல் இருக்கேன்ல அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் தனித்தனி டேபிளில் தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை பார்த்த உடனே இங்கே சோழனுக்கு ஒரு ஐடியா வருது. பேசாமல் அவள் நம்மளை ஏற்றுக்கிறாளோ ஏற்றுக்கலையோ நம்ம மனசில் இருக்க ஆசையை அவகிட்ட சொல்கிறது தான் சரி, அவகிட்ட பேசி பார்த்துருவோமே அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவோட முதல் கட்டமாக ஏனிலா இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்க யாருமே கண்டிப்பாக இங்கே டைவர்ஸ் வாங்குறதுக்காக வந்தவங்களா இருக்காது. ஏன்னா டிவோர்ஸ் வாங்குறதுக்காக வந்த யாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. ஆனால் நம்மளை பாருங்கள், நம்ம டிவோர்ஸ் வாங்க தான் வந்திருக்கோம், ஆனால் நீங்களும் நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே நிலா கிட்ட கேட்குறாங்க. அப்போ நிலாவும் சுற்றி முற்றி பார்த்துட்டு யோசிச்சுட்டு ஆமாம் சோழன் நீங்கள் சொல்கிறது சரிதான், ஏன்னா டிவோர்ஸ் வாங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும், அதனால அவங்க தள்ளி தள்ளி தான் உட்காந்து சாப்பிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோழனும் ஏன் நிலா சப்போஸ் நம்ம இந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா கூட நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இங்கே நிலா கிட்ட தான் மனசில் இருக்க ஆசையை சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட நிலா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு இங்கே சோழனை முறைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சோழனும் ஏங்க நான் சும்மா தாங்க சொன்னேன், எதுக்கு அங்கே முறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கி பிரியறது தான் நமக்கும் நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் லைஃப்பை பார்க்க முடியும், நான் ஒரு பக்கம் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். நான் எப்போவுமே உங்களோட மனைவின்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே என்னால் அடங்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி நிலா ரொம்ப ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க சோழனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ சோழனும் வாயை திறந்து இங்கே பாருங்க நிலா, நான் உங்ககிட்ட இதுக்கு மேலே இதை சொல்லாமல் இருந்தால் அது சரியாக இருக்காது. உங்களுக்கு வேணால் என்னை பிடிக்காமல் இருக்கலாம், என் கூட வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் உங்களை விரும்புகிறேங்க, நான் உங்களை டிவோர்ஸ் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன். அதுக்காக நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கூட வாழுங்க, அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கேட்ட டிவோர்ஸ் நான் தந்துடுறேன். நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தனியாக அமைச்சுக்கிட்டு வாழுங்க. ஆனால் என் காலம் ஃபுல்லாக நான் எப்போவுமே சாகிற வரைக்கும் உங்களை நினச்சிக்கிட்டு தாங்க வாழ்வேன். இன்னொரு குடும்பத்தை என்னால் உருவாக்க முடியாது. அதே நேரம் இன்னொரு பொண்ணையும் என்னோட மனசில் நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்ட முடியாதுங்க. என் மனசில் முதல்ல குடி வந்த பொண்ணே நீங்கள் தான். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களை இந்த மனசை விட்டு நான் வெளியில் ஏற்ற மாட்டேன். ஆனால் நீங்கள் என்னை சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, என் கூட வாழலனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தட்டை அப்படியே வச்சுட்டு கை கழுவ போயிடுறாரு. இப்படி அவர் பேசி முடித்த உடனே இங்கே நிலாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா சோழன் தான் மேலே இந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சோழன் கிட்ட பேசலாம்னு சொல்லி போகிறதுக்குள்ள இங்கே வக்கீல் கால் பண்ணிடுறாங்க. அவங்க கால் பண்ணி சோழன் கிட்ட சரி உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே சோழனும் நிலா வக்கீல் கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிகிட்டு இங்கே வக்கீல் ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்களும் இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேர் சம்மதத்தோடு தான் இந்த டிவோர்ஸ் நடக்குது, அதுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்துட்டு இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க. இப்போ இந்த ஃபார்மை கொண்டு போய் நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டோன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 வாரத்தில் உங்களுக்கு டிவோர்ஸ் வந்துடும். அப்புறம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சகஜமாக உங்கள்
வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி இங்க நிலா கிட்ட அந்த வக்கீல் சொல்றாங்க. இதை கேட்டவுடனே நிலாவும் இதை பத்தி யோசிக்காம அவங்க சோழனோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சோழன் தான் அந்த ஃபார்மை முதல்ல வாங்குறாரு. அவர் வாங்கி சைன் போட போகும்போது அந்த வக்கீலும் என்னங்க இது, சொல்லப்போனா உங்க ஒய்ஃப் கிட்ட பேசி டைம் வாங்குறேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க தான் முதல்ல சைன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி சோழன்ட்ட கேட்குறாங்க. அப்போ சோழனும் நிலாவை எட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு, இல்லைங்க நான் ஆல்ரெடி என் ஒய்ஃப் கிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவங்களுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு வேணா அவங்க கூட வாழ விருப்பம் இருக்கலாம், ஆனா அந்த வாழ்க்கையை விருப்பத்தோடு அவங்க ஏத்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இல்லை, அதனால தான் என் ஒய்ஃப்க்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச டிவோர்ஸை நான் தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்க வேகமா உடனே இங்க சோழன் கையெழுத்து போட்டு அந்த வக்கீல்கிட்ட ஃபார்மை நீட்டுறாங்க. அந்த ஃபார்மை வாங்கின வக்கீலும் இங்க செம்ம ஷாக்கோட, சரிம்மா இப்போ அவர் கொடுத்துட்டாரு, இப்போ நீங்க உங்க ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுங்க, சொல்லப்போனா நீங்க உங்க ஃபார்மை கொடுத்துட்டீங்கனாலே போதும், அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணா பிரச்சனை முடிஞ்சதுமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க ஹஸ்பண்ட் இருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இங்க நிலாவும் சோழனை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சோழனுக்கு ஃப்ரீ கொடுக்கறதா நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா அவங்க சோழனை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அப்போ அந்த வக்கீலும், நிலா சீக்கிரம் கையெழுத்து போடுங்க, சொல்லப்போனா நான் கேட்ட டைம் வந்து வரப்போகுது, அதுக்குள்ள நம்ம கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க நிலாவை கொஞ்சம் அவசரப்படுத்துறாங்க. ஆனா அவங்க கையெழுத்து போடாம ரொம்பவே மௌனம் சாதிக்கிறாங்க. சொல்லப்போனா சோழனோட பேச்சை கேட்டு நிலா கையெழுத்து போடுறதை நிறுத்திடுவாங்களா, இல்ல சோழனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா நினைச்சிட்டு கையெழுத்து போட்டுருவாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.